शिव 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 அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் பாவகத்தை பத்தி தான் பேச போறேன். இப்போ 7ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன்? நீங்க நிறைய இடத்துல நிறைய பக்கம் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், 7ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன், அடுத்ததா அதே 7ஆம் பாவகத்துல சூரியனோட மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருந்தா என்ன பலன் அப்படின்றத பத்தி தான் பேச போறேன். இப்போ எந்த லக்னமா இருந்தாலும் சரி, பொதுவாவே லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தாலே கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். ஒரு சில பேருக்கு சீக்கிரமே நடக்கலாம். அப்படி நடந்திருந்தாலும் அவங்களால பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல எப்பவுமே மேல வரவே முடியாது. மற்ற கிரக அமைப்புப்படி 7ல சூரியன் இருந்து கல்யாணம் சீக்கிரம் நடக்குது அப்படின்னா பொருளாதாரத்துல மேல வர முடியாது. இப்போ 7ல சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னாலே ஈகோ. 7ஆம் வீட்டுக்கு காரகம் வைக்கக்கூடியது யாரு? சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே ரொமான்ஸ். இப்ப ஈகோ ரொமான்ஸ் ரெண்டும் அங்க இதாகிறப்ப அது பிரச்சனையா தான் இருக்கும். 7ஆம் வீட்டுல சூரியன் இருந்தால் அந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை துணை, இப்ப ஆண் ஜாதகத்துல இருக்குன்னா வரக்கூடிய மனைவி, பெண் ஜாதகத்துல இருக்குன்னா வரக்கூடிய கணவர், அவங்க ஒரு சுயமரியாதையை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. 7ஆம் பாவகத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 7ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி, கணவன் மனைவி சுயமரியாதை அப்படின்றத அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அவங்க அரசு துறையில இருந்தாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அரசு அல்லது அரசியல் சம்பந்தப்பட்டதுல இருந்தாங்கன்னா பெரிய அளவுல ஒரு புகழ் பெற்றவங்களா அவங்க இருப்பாங்க. கல்யாண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க அவசரப்பட்டு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவஸ்தைப்படுவாங்க. 7ல சூரியன் இருந்தால் எந்த லக்னமா இருந்தாலும் சரி, இந்த ஈகோ இருக்கிறதுனால, அதாவது 7ல சூரியன் பொதுவாவே எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 7ல இந்த சூரியனோட மற்ற கிரகங்கள் சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னால அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோன்றது கண்டிப்பா இருக்கும். அது சூரியன் 7ல இருக்குன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்போ ஈகோ இருக்குன்னா அங்க ஈகோவை விட்டு கொடுத்து ஒரு அனுசரணையா இருந்தா மட்டும்தான் அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ 7ல எந்த லக்னமா இருந்தாலும் சூரியன் இருந்துட்டா கணவன் மனைவிய வாழ்க்கை துணையை பாத்தீங்கன்னா மதிக்க வேண்டிய கட்டாயம் வரும். மதிக்காம ரொம்ப அசால்ட்டா நடந்துகிட்டா அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்றது அதிகமா இருக்கும். பிரிவினை ஏற்படக்கூடிய அளவுக்கு, விவாகரத்து ஆகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள்ன்றது அவங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். அது பிரிவாங்களா இல்லையா அப்படின்றது ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்துதான். சரி, இப்ப எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன்னு சொல்லிட்டோம். அடுத்ததா லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக 7ல சூரியன் இருந்தா கல்யாண வாழ்க்கை மைனஸ் தான் சொல்லிட்டேன். இப்ப அங்க சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்காங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுன்றது அதிகமா இருக்கும். லைஃப் லாங் ஜென்மத்துக்குமே இருக்கும். தசபுத்தி நல்லா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். லக்னத்துக்கு 7ல சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தா, இது ஆண் ஜாதகத்துல இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகத்துல இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை வகையில கருத்து வேறுபாடுன்றது இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ ஆண் ஜாதகத்துல இருக்கா அந்த வரக்கூடிய மனைவி இந்த கணவன்கிட்ட அதிகாரம், தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்களா இருப்பாங்க. பெண் ஜாதகத்துல இருக்கா வரக்கூடிய கணவன் மனைவியை அடக்கி ஆளணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கல்யாண வாழ்க்கையில, அதாவது மன வாழ்க்கைக்குள்ள ஒரு அந்யோன்ய வாழ்க்கையில ஒரு ஈடுபாடு இருக்கும். ஆனா அவங்க கிட்ட ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்காது. இந்த பலன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 7ல சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது லக்னத்துக்கு 7ல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்டதுல, அடுத்து பொது சேவை, மருத்துவம், கல்வி, அரசியல், இது சார்ந்த துறையில, இப்ப இவ்வளவு சொல்லிட்டதுனால இதுலயே தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது சார்ந்த துறைகள்ல அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இப்போ 7ல எந்த லக்னமா இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அவங்க அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா குடும்ப வாழ்க்கை பெரிய அளவுல குழப்பமா தான் இருக்கும். யார் ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ல சூரியன் சந்திரன் இருந்தால் அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மனைவி, கணவன் மனைவியை விட அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா, எந்த லக்னமா இருந்தாலும் சரி,
லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே சொல்லிட்டேன், எந்த லக்னமா இருந்தாலும் 7ல சூரியன் மற்ற கிரகம் சம்பந்தப்பட்டாவே ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு அனுசரிப்புன்றது, ஒரு அனுசரணை அப்படின்றது இருக்காது. செவ்வாய் இருந்தாலும் அது அதிகமாக தான் இருக்கும். வரக்கூடிய வாழ்க்கை துணை, அதாவது லக்னத்துக்கு 7ல சூரியன் செவ்வாய் இருந்துட்டா வரக்கூடிய வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா, இப்ப செவ்வாயினாலே ஒரு ஆக்ரோஷம், ஒரு வீரம், ஒரு சேனாதிபதி இருக்கக்கூடிய ஒரு தகுதி செவ்வாயினால. அப்போ செவ்வாயும் சூரியனும் 7ஆம் பாவகத்துல இருந்துட்டா அந்த வரக்கூடிய அந்த கணவன் அல்லது மனைவி அந்த செவ்வாயோட காரகத்துவம் முழுமையா அவங்க கிட்ட இருக்கும். கோபம் ரொம்ப ஜாஸ்தியா வரும். வரக்கூடிய கணவன் மனைவிக்கு அவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப திடமா உறுதியா முடிவெடுத்து செயல்படுறவங்களா இருப்பாங்க. மன வாழ்க்கையில இப்போ ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, 7ல சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு சுய மதிப்பு, ஒரு சுய மரியாதை, சுய கௌரவம் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 7ல இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க அதாவது அடுத்தவங்க கிட்ட அதிகமா ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 7ல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தா கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். பொதுவாவே சூரியன் செவ்வாய் பெண்கள் ஜாதகத்துல எங்க சேர்ந்திருந்தாலும் அமங்கல யோகம்னு சொல்றோம். அது எல்லாத்துக்கும் அப்படி இருந்துராது. குரு பார்வை இருந்தா நல்லதுன்னு சொல்றோம். குறிப்பிட்ட டிகிரியில இருந்து குரு பார்த்தா அது பிளஸ்ஸா தான் இருக்கும், நல்லதா தான் இருக்கும். 7ல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தா கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், கல்யாணம் லேட்டா நடக்கணும் அப்படின்னு விதி இருந்து சீக்கிரம் நடக்குது அப்படின்னா அங்க பொருளாதாரத்துல மேல வர முடியாது ஜென்மத்துக்குமே. இப்போ 7ல சூரியன் செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கணவன் மனைவி எந்த ஒரு விஷயத்துக்கும் வளைஞ்சி கொடுத்து போக மாட்டாங்க. ஆனா வளைஞ்சு கொடுத்து போனாதான் நல்லா இருக்கும், விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 7ல சூரியன் புதன் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? வரக்கூடிய கணவன் மனைவி, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஆண் பெண் 2 பேரோட ஜாதகத்துக்கு தான். அடுத்தது 7ல இவங்க இருந்தா மட்டும்தான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். 7ஆம் பாவகத்தை இப்ப நான் 7ல இப்ப சொல்றேன் சூரியன் புதன் இருந்தான்னு சொல்லி, இந்த சூரியன் புதன் 7ஆம் பாவகத்தை பார்த்தாலும் அந்த பலன் உண்டு. அதே மாதிரி மற்ற கிரகத்துக்கு சொன்னதை வச்சுக்கோங்க. இப்போ எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ல சூரியன் புதன் இருந்துட்டா வரக்கூடிய வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா புத்திசாலியா இருப்பாங்க. வியாபார அறிவு ரொம்ப அதிகமாவே இருக்கும் அவங்க கிட்ட. தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்டதுல இந்த சோசியல் மீடியாவில் அவங்க இருக்கிறாங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு சக்சஸ் பண்ணுவாங்க அவங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கும், ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல அந்த ஈகோனால 2 பேத்துக்குள்ளயும் பிரச்சனை வரும். சில நேரங்கள்ல தான், வாழ்க்கையில அடிக்கடி கிடையாது. இவங்க உண்மையா பாசம் காட்டுறதை விட தாராள மனப்பான்மை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது லக்னத்துக்கு 7ல சூரியன் புதன் இருக்கு அப்படின்னா அவங்க உண்மையா பாசம் காட்டுறதோட ஒரு தாராள மனப்பான்மை. அது புரியுற மாதிரி சொல்லணும்னா கணவனா, ஒரு கணவன் ஜாதகத்துல இப்படி இருக்குதா, வரக்கூடிய மனைவி கிட்ட அவங்க எது கேட்டாலும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தாராள மனப்பான்மை இருந்தா அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வரக்கூடிய அந்த கணவன் மனைவி 7ல சூரியன் புதன் இருந்தால் வரக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப அறிவானவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களால உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாது. அதாவது அன்பு காட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அன்பு காட்ட தெரியாது. ஆனா அவங்க மனசுக்குள்ள காதல் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா அதை வெளியில காட்ட தெரியாது. ஆனா கணவன் மனைவி மேல, ஆண் ஜாதகத்துல இருந்தா மனைவி மேல, பெண் ஜாதகத்துல இருந்தா கணவன் மேல அதிகமா ஒரு அக்கறை காட்டுவாங்க லக்னத்துக்கு 7ல சூரியன் புதன் இருந்தால். இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரியன் குரு, எந்த லக்னமா இருந்தாலும் சரி லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரியன் குரு இருந்தாங்க அப்படின்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை ஆன்மீகம் அதிகமா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். கல்வி கொஞ்சம் அதிகமா படிச்சிருப்பாங்க. அதிகமா படிக்கலைனாலும் படிக்காத மேதைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான ஒரு அறிவு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சமுதாயத்துல ஒரு அடுத்தவங்கள, அவங்க இருக்கிற வட்டாரத்துல அவங்கள அடுத்தவங்கள மதிக்கக்கூடிய லெவல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. வரக்கூடிய கணவன் மனைவி பாத்தீங்கன்னா ஒரு அறிவு, இந்த புதனோட சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது குருவோட சேர்ந்து இருந்தாலும் சரி, வரக்கூடிய கணவன் மனைவிக்கு அறிவு சார்ந்த விஷயத்துல அதிகமா ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான ஒரு அறிவு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு அனுசரணை அப்படின்றது இருக்காது அவங்க கிட்ட.
அனுசரணை இருக்காது, ஆனா புரிதல் இருக்கும். அந்த புரிதல் இருந்தாலுமே அந்த ஒரு ஈகோன்ற ஒரு பொதுவாக 7ஆம் வீட்டு சூரியன் இருந்தாலும் அந்த ஈகோன்றது இருக்கும். அதை விட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப கணவன் மனைவி சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே இந்த சூரியன் குரு 7ல இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா அங்க ஈகோவை மட்டும் குறைச்சுக்கிட்டா இந்த 7ஆம் வீட்டுல சூரியன் குரு இருக்கிறதுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். பொதுவாவே எந்த லக்னமா இருந்தாலும் 7ல ஏற்கனவே சொன்னதுதான், திரும்ப திரும்ப சொல்றேன்னா மைண்ட்ல பதியணுன்றதுக்காக சொல்றேன். 7ல சூரியன் இருந்தாலும் சரி, 7ஆம் வீட்டுக்கு சூரியன் சம்பந்தப்பட்டாலும் சரி, அங்க ஈகோன்றது அதிகமா இருக்கும். அதை மட்டும் குறைச்சிக்கணும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா 7ல சூரியன் சுக்கிரன் இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? 7 எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 7ல சூரியன் சுக்கிரன் இருந்தா வரக்கூடிய கணவன் மனைவி ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி அமைவாங்க. ரொம்ப அழகான கணவன் மனைவி அமைவாங்க. இப்ப அவங்க பாத்தீங்கன்னா கலை சார்ந்த விஷயத்துல, நாகரிகம் சார்ந்த விஷயத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ காதல் லவ் மேரேஜ் அப்படின்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ சூரியனும் சுக்கிரனும் இப்ப 7ஆம் வீடு கேந்திரம் 1, 4, 7, 10ல சேர்ந்து இருந்து அங்க யாராவது ஒருத்தர் ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ இருந்தா அங்க லவ் மேரேஜ் கண்டிப்பா நடக்காது. அங்க ஆட்சி உச்சம் இல்லாம 7ஆம் வீட்டுல சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு 199% வாய்ப்பு இருக்கு. மத்த இதுக்கு சொன்ன மாதிரிதான் இந்த 7ல சூரியன் சுக்கிரன் இருந்தாலே ஈகோன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த அதாவது ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஆரம்பிச்ச உடனே சூரியன்றது ஈகோ, சுக்கிரன்றது ரொமான்ஸ். இப்ப இந்த சூரியன் சுக்கிரன் 2 பேரும் ஒரே கட்டத்துல 7ஆம் வீட்டுல சேர்ந்திருந்தாங்க எப்படி இருக்கும்? அந்த ஈகோ ரொமான்ஸ் 2 பேர்த்துக்குமே எதிர்பார்த்த மாதிரி அமையாது. அழகா இருப்பாங்க. இன்னைக்கு அழகா இருக்கிற எல்லாருமே அந்யோன்ய வாழ்க்கையில கணவன் மனைவி சந்தோஷமா இருந்துடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆடை ஆபரணம் அணிகலன்கள் மேல ரொம்ப ஆர்வம் ஆசை அப்படின்றது அதிகமா இருக்கும். ஆனா இந்த 7ல சூரியன் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாகவும் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உள்ளவங்களாகவும் வருவாங்க. இப்போ அடுத்ததா எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரியன் சனி இருந்தா என்ன பலன்? இப்போ 7ஆம் பாவகத்துல சனி திக்பலமாகிறாரு. அது சனி அங்க தனியா இருந்தாதான் திக்பலத்துக்கு நல்லது. அது சூரியனோட சேர்ந்து இருக்கிறப்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது. கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். 7ல சூரியன் சனி இருந்தா தப்பி தவிர வேற தசை புத்தி ஒத்து கல்யாணம் சீக்கிரம் நடந்துருது அப்படின்னா அங்க கல்யாண வாழ்க்கை, அதாவது பொருளாதாரத்துல மேல வர முடியாது, கல்யாண வாழ்க்கை பெருசா சந்தோஷமா இருக்காது. தம்பதிகள் அதாவது கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே கருத்து வேறுபாடு அப்படின்றதும் இந்த சூரியன் சனி லக்னத்துக்கு 7ல இருந்தால் கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாவே இருக்கும். வயசு அதிகமா உள்ள கணவன் மனைவி வாய்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஈக்குவலான வயசு உள்ளவங்களா இருப்பாங்க. அப்படியும் இல்லையா வயசு கம்மியாவே இருந்தாலும் பாக்குற தோற்றத்துக்கு வயசு அதிகமா இருக்கக்கூடிய கணவன் மனைவி தான் அவங்களுக்கு அமைவாங்க. அவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவிகள் தொழில் சார்ந்த வகையில ரொம்ப அக்கறையா ரொம்ப கவனமா இருப்பாங்க. தொழில் சார்ந்த வகையில ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா தொழில் வகையில ஆர்வமா நல்லா இருப்பாங்க. ஆனா மனசளவுல பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம்ன்றது இருக்காது. கல்யாண வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுக்கே தடுமாறுவாங்க. இந்த மாப்பிள்ளையோ அல்லது பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு எடுக்க தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால தாமதம் ஏற்பட்டதான் கல்யாணம்ன்றது நடக்கும். கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சங்கடம் சலுப்பு ஒரு பிடிக்காத மனநிலை அது இருந்துகிட்டு தான் இருக்கும். பொறுமையா இருந்தா மட்டும்தான் அந்த சூரியனும் சனியும் 7ஆம் பாவகத்துல சேர்ந்திருந்தா நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 7ல சூரியன் ராகு சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரியன் அல்லது ராகு சேர்ந்திருந்தா கல்யாண வாழ்க்கையில கண்டிப்பா சிக்கல் உண்டு. எல்லாத்துக்குமே சிக்கல் இருக்குன்னு சொல்றோம், ஆனா வேற வேற சிக்கலா தான் இருக்கும். கல்யாண வாழ்க்கையில கண்டிப்பா சிக்கல்ன்றது இருக்கும். லேட் மேரேஜ் அல்லது புரிதல் சார்ந்த விஷயம் 2 பேர்த்துக்குள்ள ஒரு புரிதல்ன்றது உண்மையான ஒரு புரிதல் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அதிகாரம், கணவன் மனைவி மேல அதிகாரம் பண்றது, மனைவி கணவன் மேல அதிகாரம் பண்றது அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். இந்த 7ல சூரியன் அல்லது ராகு இருந்தால் அவங்களுக்கு உள்ளூர்ல பொண்ணு மாப்பிள்ளை அமையாது. ஒண்ணு வெளியூர் அல்லது வெளி மாவட்டம், எல்லாத்துக்கும் இப்படிதான் அமைதுன்னு சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா அதிக தூரத்துலதான் கணவன் மனைவி அமைவாங்க. 7ல சூரியன் ராகு இருந்தால் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு. ஆனா அதிக தூரத்துல தான் அமைவாங்க, பக்கத்துல அமைய மாட்டாங்க கணவன் மனைவி. அப்புறம் வரக்கூடிய கணவன் மனைவி பாத்தீங்கன்னா
கொஞ்சம் மாடர்ன் திங்கிங், அதாவது ஹோம்லி இதா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மாடர்னா இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. 7ல சூரியன் ராகு இருந்தால் வரக்கூடிய கணவன் மனைவி அப்படிதான் அமைவாங்க. ஆனா அந்த 7ல சூரியன் ராகு இருக்கிறது அதிகமான ஒரு ஈகோவை கொடுக்கும். அதனால பிரிவினை ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும். அப்படி பிரிவினை ஏற்படுதுன்னா 7ல சூரியன் ராகு இருந்தா மட்டும் பிரிவினை ஏற்பட்டுறாது. தசா புத்திகள் நடந்தா மட்டும்தான் பிரிவினை அப்படின்றது நடக்கும். ஏழுல சூரியன் ராகு இருக்கிறவங்க கல்யாண வாழ்க்கையில ஒரு நிலையான தன்மை இருக்கணும்னா இவங்களுக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததா எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சூரியன் கேது சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? கல்யாண வாழ்க்கை தகராறா தான் இருக்கும். அதாவது 7ல சூரியன் சம்பந்தப்பட்டு எந்த கிரகம் இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை பிரச்சனை தான். ஆனா பிரச்சனை வேற வேற விதத்துல இருக்கும், அவ்வளவுதான். ஆனா பிரச்சனை இல்லாம இருக்காது. ஆனா கண்டிப்பா 7ல சூரியன் கேது சேர்ந்து இருந்தால் கல்யாண வாழ்க்கை கண்டிப்பா தகராறா தான் இருக்கும், பிரச்சனையா தான் இருக்கும். சில பேருக்கு பிரிவுகளை ஏற்படுத்தும், சில பேர் பிரிஞ்சும் பிரியாமையும் வாழ வேண்டிய கட்டாயம் வரும். புருஷன் ஒரு ஊர்ல பொண்டாட்டி ஒரு ஊர்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அமைப்பும் இருக்கும். கருத்து வேறுபாடு மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறத விட இந்த சூரியன் மட்டும் இருக்கிறத விட இந்த சூரியன் கேதுவோட சேர்ந்து 7ஆம் பாவகத்துல இருந்தா அதிகமான ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு கணவன் மனைவினால மன உளைச்சல் இதெல்லாம் கொடுக்கும். கணவன் மனைவினால அடிக்கடி வாழ்க்கையில சோர்ந்து போகிற மாதிரியான ஒரு காலகட்டமா தான் அடிக்கடி அப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவினால அதிகமா மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். இவங்க தனிமை உணர்வை அதிகமா விரும்புவாங்க. இப்ப 7ல சூரியன் கேது இருக்குன்னா வாழ்க்கையில அதிகமா தனிமையில இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமையும். ப்ராப்ளம் பிரச்சனைன்றது மற்ற கிரகங்களோட இந்த சூரியன் கேது 7ல சேர்ந்து இருக்கிறது அதிகமா தான் இருக்கும். ப்ராப்ளம் பிரச்சனை வாழ்க்கையில, அதாவது கல்யாண வாழ்க்கையில அமைதி அப்படின்றது இருக்காது. இப்ப இது எல்லாமே மைனஸ் பாயிண்டா நாம சொன்னோம். இப்ப இந்த சூரியன் கேது சேர்ந்திருந்தா ஓரளவு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஆன்மீக வழிபாடு ஒண்ணுதான் வழி, வேற எந்த பரிகாரமும் கிடையாது. இப்ப எல்லாமே நம்ம கெட்ட பலன் தான் சொன்னோம். இது எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பார்வை. குரு எல்லா டிகிரியில இருந்து பார்த்தாலும் சிறப்பா இருக்காது. குறிப்பிட்ட டிகிரியில இருந்து, அதாவது ஆண் ராசியில பாத்தீங்கன்னா அந்த கணக்கு அடுத்த மாசம் பேசிக்கலாம். குறிப்பிட்ட டிகிரியில இருந்து பார்த்தா மட்டும்தான் ஓரளவு இதுல மாற்றம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுல சொன்ன பலன் இப்படிதான் இருக்கும். மேலும் எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கிரகம் நீச்சமாயிருந்தா, இது நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இதை வச்சு நீங்க மற்ற பாவகத்துக்கெல்லாம் திங்க் பண்ணிக்கிங்க. ஒரு கிரகம் நீச்சமாயிருந்தா, இல்ல ஒரு கிரகத்துடைய சாராதிபதி நீச்சமாகியிருந்தால் அந்த எந்த கிரகம், இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு துலாம் லக்னம்னு எடுத்துக்கங்க. 5ஆம் அதிபதி யாரு? இது ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்க. துலாம் லக்னம் 5ஆம் அதிபதி சனி விருச்சிகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. விருச்சிகத்துல விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கு. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. அந்த குரு, விசாக நட்சத்திர அதிபதி குரு, அவர் மகரத்துல இருக்காரு, நீச்சமாயிட்டாரு. இப்போ 5ஆம் அதிபதியோட சாராதிபதி நீச்சமாயிட்டாரு. அதுக்காக இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா கண்டிப்பா குழந்தை இருக்கும். அது எப்படி? நான் ஒரு இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்றேன், மற்றதுக்கெல்லாம் நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ 5ஆம் அதிபதி ஆயிட்டாரு சனி. 5ஆம் வீட்டுக்கு காரகம் வைக்கிறது யாரு? குரு தானே. 5ஆம் வீட்டுக்கு காரகம் வைக்கிறது குரு. 5ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரத்துல இருந்தால் அந்த சாராதிபதி நீச்சமாவே ஆனாலும் அங்க குழந்தை உண்டு. ஆனா இயற்கையான குழந்தை கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி. இந்த வீட்டோட பலன் கண்டிப்பா இருக்கும். இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்தின் உறுப்பினர்கள், தலைவர், கௌரவ செயலாளர் அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை எல்லாருமே லைக், அஸ்ட்ரோ சக்தி குரு என்ற இந்த சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்ததான் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. அந்த வீடியோ நல்ல நல்ல விஷயமாக தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வீடியோ எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இதை நான் என்னோட வீடியோவுக்கு மட்டும் சொல்லல, எல்லா பேசினவங்க பேச போறவங்க எல்லாரோட வீடியோவுக்கும் சொல்லுங்க. நீங்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்றதை பொறுத்து தான் நான் மட்டும் இல்ல, யூடியூப்ல பேசுற எல்லாருமே இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.